ஹாய் வீவர்ஸ் வணக்கம். நான் தான் உங்கள் மாஸ்டர் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து அந்த மானிட்டைசேஷன் டார்கெட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நாம் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் 500 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட் பார்ட் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோடைய லிங்க் வந்து நான் இங்கே மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இது ஃபினிஷிங்லேயும் வரும் உங்களுக்கு, அதை பாருங்கள். இது வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபரை நான் ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ண மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எதுவும்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. 97% மேலே அப்படிங்கிற மாதிரி காட்டுது. கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மானிட்டைசேஷன் எனேபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி 3000 வாட்ச் ஹவர்ஸ் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் போதும் அப்படின்ட்டாங்க. ஆனால் அது ஏதோ நம்ம கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ரியல் டார்கெட் வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் தான். நம்ம இதை தான் நோக்கி போகணும். அதை வந்து ஒரு சப்போர்ட்டிங் எப்படின்னா சில டாக்குமெண்டேஷன், சில ஒர்க், அந்த ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு ப்ரூஃப் ரெடி பண்ணுறது, சில அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அது ஓகே. முடிச்சுட்டு அடுத்து இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணதில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். 3000 வந்துருச்சு. அப்புறமா என்ன, நான் 2022 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸே 2024 மார்ச்சில் தான் நான் ரீச் பண்ணேன். 2 வருஷம் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் தானே ஓடிடும் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இதில் என்ன ஹைலைட் ஆகிடுச்சுன்னா, அந்த லாஸ்ட் 365 டேஸ், அதாவது கடந்த ஒரு வருஷத்தை மட்டும்தான் இவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஏறின வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. இன்றைக்கி 365 நாள்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 365வது நாள்லாம் அந்த மொதல் நாள் போயிடும். அதுக்கு அடுத்த நாள் க்ரியேட் ஆகிடும். இன்றைக்கி போடுற வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளவோ, இன்றைக்கி ஒரு 2 ஹவர் ஓடி இருக்குது, அன்றைக்கி ஒரு 4 ஹவர் ஓடி இருக்குன்னா இந்த 2 ஹவர் ஆட் ஆகும். அதில் 4 ஹவர் கழியும் போது உங்களுக்கு 2 ஹவர் குறைஞ்சிரும். இந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது வம்பா போச்சு அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் நான் என் வண்டியை கூட அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லிவிட்டு, எப்பா நான் வந்துட்டேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஓட்டி ரீச் பண்ணாமல் போயிட்டேன்னா அப்புறம் டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். எல்லா வீடியோவுமே யூடியூப்காரனு ஃப்ரீயாக போட்ட மாதிரி ஆகிடும். நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலனை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஏன்னா வீடியோ போட்டிருக்குறோம், கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகிட்ட ஆக போகுது. நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், அதுக்கான பலன் இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை அச்சீவ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு ஏதோ அவனோட ஃபஸ்ட்டு ₹1, அவனோட காசு ₹1 நம்ம வாங்கிடணும். இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக வீடியோ போட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ நிறைய பேர் எப்படின்னா, உஸ்பேத் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் உஸ்பேத் விட்டு அவருக்கு ஃப்ரீயாக யூடியூப் சேனலுக்கான ஃப்ரீயாக வீடியோ போகிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. டார்கெட்டை அச்சீவ் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி சம்பாதிக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட சிலர் தான். எப்படியாவது யூடியூப்லேருந்து நம்ம ₹1 வாங்கிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு என்னுடைய வண்டியை கூட இன்னொருத்தரை கொடுத்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து திரும்பவும் வீடியோவை போட்டுக்கிட்டு அந்த 4000 வர்றதுக்குள்ளே ஏப்பா போதும் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ போட்டு அடித்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு. எல்லாமே உங்களால் தான். உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா முடியவே முடியாது. தேங்க்ஸ் டு ஆல். இந்த 4000 முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து அந்த எல்லா இதுலேயும் போய் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணணும். அந்த டாலர் போய் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா வர்ற உங்களுடைய வீடியோவை யாராவது பார்க்கும்போது அதில் குறுக்க ஆடு வரும். அந்த ஆடை அவங்க அந்த விளம்பரத்தை அந்த ஆடை அவங்க பார்த்தாங்கன்னா அதன் மூலிமா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 55 45 அப்படிங்கிற ஷேரில் யூடியூபுக்கு நமக்கு அந்த ஷேரில் வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நமக்கு ரெவின்யூ வரும். அந்த ரெவின்யூ அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேரும். மொத்தம் $100 சேர்ந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை அனுப்புவாங்க. ஆனால் இந்த $100 சேரவே மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறுது. நான் ரீச் ஆனோன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதில் அந்த $100 சேரணும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஒரு $10 சேரணும். $10 சேர்ந்தவொடனே தான் அடுத்த ப்ராசஸிங் என்ன அப்படின்னா, ஐடி வெரிஃபிகேஷன். உங்களுடைய பேர், அட்ரஸ்ஸு, எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து
சப்மிட் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்னேன் தெரியுங்களா, பேன் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன பாருங்கள். பேன் கார்டை எடுத்து எக்ஸாக்டாக உங்கள் பேர் இருக்கிற மாதிரி மெயில் ஐடியில், பேன் கார்டில், ஆட்சன்ஸில் 3லையும் உங்கள் பேர் மட்டும் எக்ஸாக்டாக இருக்கணும். ஸ்பேஸ் மாறாமல், இனிஷியல் மாறாமல், அந்த ஒரு எழுத்து கூட மாறாமல் எக்ஸாக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அதில் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஒரே ஐடி ப்ரூஃப் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய சஜஷன் என்னன்னா, பேன் கார்டு யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். அதில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் சொல்லி உங்களுடைய பேன் கார்டு கேட்கும். அந்த பேன் கார்டை வந்து 4 பார்டர்னு தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்லேருந்து ஒரு லெட்ரு அனுப்புவாங்க அந்த அட்ரஸ்க்கு. அது குறிப்பிட்ட நாளில் உங்களை வந்து ரீச் ஆகும். இது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன அட்ரஸ் கொடுக்குறோமோ, நீங்கள் எந்த அட்ரஸில் இருப்பீங்களோ அந்த 1 மாதம் 2 மாதத்துக்கு அந்த அட்ரஸே கொடுங்க. ஏன்னா அட்ரஸ் நீங்கள் எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஆனால் அட்ரஸ் பிரச்சனையே கிடையாது. பேர் மட்டும் மாற்ற முடியாது. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் ஆனால் அதான் உங்கள் பேர். அதனால் பேர் மட்டும் எக்ஸாக்டாக கொடுத்தவங்க. அட்ரஸ் கூட மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த அட்ரஸ் அந்த ஐடி வெரிஃபிகேஷனில் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு வீட்டுக்கே யூடியூப்லேருந்து லெட்ரு அனுப்புவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அனுப்புவாங்க உங்களுக்கு இந்த லெட்ரு. இந்த லெட்டரில் உங்களுக்கு அந்த பின் இருக்கும், பர்சனல் ஐடி ரகசிய குறியீட்டு எண் இருக்கும். அந்த பின்னை வந்து நீங்கள் உள்ளே போய் அங்கே சப்மிட் கொடுத்தோன்னா அந்த பின்னை போட சொல்லுவோம். அந்த பின்னை போட்டிங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஐடி வெரிஃபிகேஷன் $10 ரீச் ஆனது தான். ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், அது அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்லாம் ஒன்று தான். பின் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப அந்த டாலர் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே கேட்கும், பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு ஆட்சன்ஸ்லேருந்து கேட்பாங்க. கேட்கும்போது நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க, எனக்கு வந்து சேனல்லேருந்து பணம் அனுப்புவாங்க, அதை நான் ரிசீவ் பண்ணணும், அதுக்கு வந்து ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு வேணுங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் தேடினீங்கன்னா வரும். ஒரு சில பேங்க் வரும், ஒரு சில பேங்க் வராது. அதனால் நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்க அந்த ஸ்விஃப்ட் கோடை நோட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த ஸ்விஃப்ட் கோடை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்விஃப்ட் கோடு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். இதை லிங்க் பண்ணுங்க. இது ஒரு ப்ராசஸிங். இது பண்ணதுக்கு அதுக்கப்புறமே இந்த டாலர் வந்து அப்படியே ஒன்றா ஏறிக்கிட்டே வரும். நீங்கள் உங்கள் வீடியோ எவ்வளோ போடுறீங்களோ, எவ்வளோக்குள்ள பப்ளிக்கில் ரீச் ஆகுதோ ஆக இந்த டாலர் பேமெண்ட் ஏற ஃபஸ்ட்டு $100 உங்களுக்கு சேர்ந்த உடனே யூடியூப்லேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. உங்களுக்கு ஆட்சன்ஸில் வந்து அப்டேட் ஆகாது. அது எப்படி அப்டேட் ஆகும்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து நேற்று பார்த்தோடைய ரெவென்யூ இன்றைக்கி காட்டும். ஆனால் ஆட்சன்ஸில் எப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி, ஜனவரி மாதத்து ரெவென்யூ பிப்ரவரி மாதம் காட்டும், பிப்ரவரி மாதத்து ரெவென்யூ மார்ச் மாதம் காட்டும். இப்போ நான் ஜனவரி மாதம் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிப்ரவரி மாதத்தில் காட்டும். அது 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே தான் அப்டேட் ஆகும் அந்த ரெவென்யூ. அது ஜனவரி மாதத்து ரெவென்யூ பிப்ரவரி 11, 14, 16 அந்த டேட்டுக்குள்ளே தான் அப்டேட் ஆகும். சரிங்களா? இந்த ரெவென்யூ அப்டேட் ஆன உடனே தான் 21லேருந்து 26க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்த ரெவென்யூ. அதாவது ஜனவரி மாதம் பார்த்தது. இது என்ன இல்லைன்னா ஜனவரி மாதம் கிடையாது, கிட்டத்தட்ட நீங்கள் அந்த $100 சேர்த்து எத்தனை மாதம் ஆச்சு அத்தனை மாதம் சேர்த்து தான் இன்கம்மு. இந்த $100 நீங்கள் ரீச் பண்ணணும், உங்களுக்கு பேமெண்ட் வரும். அந்த $100 நான் ரீச் பண்ணிவிட்டு உங்களை பேமெண்ட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். சரிங்களா? அது என்னென்ன இஷ்யூ என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கள். நான் அந்த வீடியோவை என் கார்டில் போட்டிருந்தானா இல்லைனா ஐ கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.